கொடு. நவாப் படிச்சு பார்க்கிறார், அற்புதமான கவிதை. அவரே எழுந்து வெளியே வந்தார். யாருப்பா இந்த கவி? சதகத்துல்லா மகன் இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? கதிஜா சதகத்துல்லா கே பேட்டா, சதகத்துல்லா அப்பா மாதிஹுர் ரசூல் மகன் வந்திருக்கிறேன். எதற்காக? ஏல்கன் நவாபன் பிபாலம் கோட்டா, பாளையங்கோட்டையில் நவாபை சந்திப்பதற்கு வந்திருக்கிறேன். லாக்கின்ன பப்பா பகு பிபாட்டா என்றாலும் இந்த வாட்ச்மேன் என்ன செய்யறான்? உள்ள நுழைய விடாம தடுக்கிறான். ஆம்கு துகுனா அம் போட்டா, நான் இங்க நிக்கவா அல்லது போகவா? பாருங்க, அரபி, பேட்டா உருது, பாளையங்கோட்டை போட்டா தமிழ், இப்படி 3 மொழிகளையும் கலந்து ஒரு துண்டு கவிதை எழுதி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். நவாபே நேரா வந்து வாங்க வாங்க உள்ள கூட்டி விட்டார். மிக பெரும் புலமை பெற்றவர்கள். எனக்கு முன் பிறந்த 2 மூத்த சகோதரர்கள் இறந்து போனாங்க. அதற்கு முன் பிறந்தவர் உயிரோடு இருந்தாரு. நான் 4வதா எங்க அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன். 2வது 3வது விழா பார்த்தாயிடுச்சு. அப்ப 4வது பிறக்கிற இந்த பையனாவது நீண்ட ஆயுள் வாழணும்னு எங்க அம்மா மேலப்பாளையத்திலிருந்து பாளையங்கோட்டை வர வாரத்துக்கு ஒரு முறை பால் குடம் தலையில இடுப்புல மாத்தி மாத்தி சுமந்து சென்று நதறு செய்து, அந்த முகமது லப்பே ஒலியில்லா பரக்கத்தினால் பிறந்தவன் தான் நான். எனக்கு பேரே முகமது காசிம் லப்பே ஒலியில்லா தான் எங்க அம்மா வச்சாங்க. முகமது லப்பே ஒலியுல்லான்னு வச்சு அதோட காசிம் எங்க கூட பாட்டு 4 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அவங்களுடைய அந்த ஹாஜத்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்த ஹஜ்ரத் உமர் ஒலியுல்லா, ஹஜ்ரத் ஷேக் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா தர்பார்ல அல்லாஹ் என்ன பேச வச்சிருக்கிறான். இந்த காயல் பண்ணத்துல பிறந்த மிக பெரும் மேதைகள் கவிஞர் கவிதையிலே மாபெரும் அற்புதமான இலக்கியத்தை தந்திருக்கிறார்கள். முத்துத்தன சித்து தொழுவொளி வட்டத்தமை ஒற்று தருமிசை முற்பட்டொரு பச்சை தலை மயில் வடிவாகி முக்குற்றம கட்டு தெருளல் வக்கக்கடல் புக்கி பல உயிர் வித்துக்கூறு முத்துக்கூறி நபி என ஓதி. சுப்ஹானல்லாஹ். சாதாரணமா பாட முடியுமா? யாரு? ஹஜ்ரத் காசிம் வலியுல்லா பாடினது. இந்து மதத்துல முருகனை பற்றி திருப்புகழ் பாடி தமிழ்ல ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் உண்டு. அதற்கு நிகராக தமிழ்ல எந்த கவிஞரும் பாடல்ல. அதற்கு நிகராக இல்ல, அதை விட தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கவியை பாடணும் என்று ஹஜ்ரத் காசிம் புலவரப்பா அவங்க ரசூலுல்லாவுடைய துஆவை வேண்டிக் கொண்டு பாடின பாட்டு தான் இது. அந்த பாடல் தான் முத்துத்தனு சித்து தொழி ஒளி வட்டத்தமை ஒற்று தருமிசை முற்பட்டொரு பச்சை தலை மயில் வடிவாகி என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திருப்புகழ் பாடினாங்க. அந்த காசிம் புலவர் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த காயல் பதியை சார்ந்தவர்கள் தான். இந்த உமர் ஒலியுல்லா, அன்னாரின் மகன் அருமை தைக்கா சாஹிப் ஒலியுல்லா, இவங்க எல்லாம் சதகத்துல்லா அப்பாவுடைய பரம்பரையில் வந்தோம். ஹஜ்ரத் மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா அவங்களுக்கும் எங்க மேலப்பாளையத்திற்கும் தொடர்பு, நெருக்கமான தொடர்பு. என்னன்னா, சதகத்துல்லா அப்பா கல்யாணம் முடிச்சிருந்தது மேலப்பாளையத்தில் தான். அந்த மேலப்பாளைய பெண்ணுக்கு பிறந்தவங்க ஹதீஜா, சித்தி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சதகத்துல்லா அப்பா அவருடைய மகள் சித்தி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் சையீது அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஹஜ்ரத் உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு நாம